அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட யோனோ லைட் அப்ளிகேஷன் மூலமாக ஆட் பண்ணி வச்சுருக்க பெனிஃபிஷரிக்கு எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யோனோ லைட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்துடும். அது கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். இதில் ஐஎம்பிஎஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக செலக்டில் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பெனிஃபிஷியரின்னு இருக்குது. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் யாருக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்க நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினா அவங்களோட டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் நம்பரு, அவங்களோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடுற இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ₹100 மட்டும் என்ட்ரு பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் என்ன தேவையோ அதை ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிட்டு கீழே லெஃப்ட் சைடில் கன்ஃபார்ம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா கீழே கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த ஓடிபின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகிடும். இப்போ நமக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே லெஃப்ட் சைடில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும். அது தேவைப்பட்டால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஓகேங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எஸ்பிஐ யோனோ லைட் அப்ளிகேஷன் மூலமாக ஆட் பண்ணி வச்சுருக்க பெனிஃபிஷரிக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எஸ்பிஐ அப்ளிகேஷனில், அதாவது யோனோ அண்டு யோனோ லைட் 2 அப்ளிகேஷன்லையும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.